ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஃப்ளேவரிஸ் அண்ட் டெலிகசிஸ். இது பார்த்தாலே இப்போ உங்களுக்கு தெரியும். இப்போ நாம் இன்றைக்கி ஒரு குழம்பு தான் பண்ண போகிறோம். இது இந்த குழம்பு தட்டைப்பயிர்னால் செய்கிறது. ஸோ இன்றைக்கி இந்த குழம்பு நமக்கு பிரேக்ஃபாஸ்ட்டுக்கும் சாப்பிட்டுக்கலாம், அதே மாதிரி லஞ்சுக்கும் யூஸ் ஆகும். எல்லாத்துக்குமே நல்ல சப்பாத்தி அது கூட நல்லாயிருக்கும். ஸோ அந்த மாதிரி ஒரு மல்டி பர்பஸ் குழம்பு தான் இன்றைக்கி நாம் பண்ண போகிறோம். அதுக்கு முதல்ல தேவை தட்டைப்பயிறு, ஒரு 2 தக்காளி, ஒரு 100 கிராம்ஸ் சின்ன வெங்காயம், ஒரு 20 பூண்டு, கொஞ்சம் கருவேப்பிலை, கொத்தமல்லி, அதோடு சேர்ந்து தேங்காய் பாலுங்க. கடைசியாக தேங்காய் பால் ஊற்றி ஃபினிஷ் பண்ணுவோம். அப்போ தான் அது டேஸ்ட்டாக இருக்கும். அவ்வளோதாங்க. மற்றபடி மசாலாஸ் எல்லாம். ஸோ இன்றைக்கி நாம் வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். முதல்ல குக்கர் அடுப்பில் வச்சாச்சுங்க. அடுப்பில் வச்சுட்டாச்சு. இதுக்கு நாம் கடலெண்ணெய் தான் யூஸ் பண்ணுறேங்க. ஒரு 2 டீஸ்பூன் கடலெண்ணெய் போட்டுக்கலாங்க. அது சூடாகட்டும். அப்புறம் கடுகு, கடுகு வெடிச்சாச்சுங்க. நம்ம ஒரு 3 வரமிளகாய் தாளிச்சாச்சு. அப்புறம் இதுக்கு ஒரு 1/2 டீஸ்பூன் சீரகம் போடுங்க. சீரகம் வெடிச்சதும் இந்த பூண்டு, கரு, பாதி வெந்தால் கூட போதுங்க. ஏன்னா மீதி குக்கரில் வேகும் அது. அதனால் இப்போ சின்ன வெங்காயம் போட்டுக்கலாம். இந்த குழம்பு தட்டைப்பயிர் குழம்பு நம்ம பல விதமாக செய்வோங்க. தேங்காய் அரைக்காமே செய்வோம், அரைச்சும் செய்வோம். இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. நான் ரீசெண்டாக ஒருத்தருக்கு கேட்டு கற்றுக்கிட்டேன். இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. இது டிஃபனுக்கும் டேஸ்ட்டாக இருக்கும், சாதத்தோடையும் ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ இது நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்பவே நல்லா இருக்குது. இப்போ வெங்காயமும் போட்டாச்சு. அடுத்தது தக்காளி. இதுக்கு புளி தேவையில்லை, வெறும் தக்காளி மட்டும் போதும். தக்காளியோட புளிப்பே போதுங்க. இருக்குது ஒரு லைட் புளிப்பு இருந்தால் போதும். ரொம்பவும் புளிப்பு, இந்த புளிக்குழம்பு மாதிரி புளிப்பு தேவையில்லை. இது இப்போ எண்ணெய் பிரிகிற வரைக்குமெல்லாம் வதங்க வேண்டியது இல்லைங்க. நல்லாவே குக்கரில் நல்லா மேஷ் ஆகிடும். ஸோ இப்போ இது தக்காளி வெங்காயமெல்லாம் ஒரு முக்கால்வாசி வெந்தாச்சுங்க. இனி இதுக்கு இந்த கறிக்கு தேவையான உப்பு, சில்லி பவுடர் 1 டீஸ்பூனுங்க, மஞ்சள் பொடி ஒரு 1/4 டீஸ்பூன், மல்லிப்பொடி இதுக்கு வேணுங்க. நல்லா ஒரு நீட் ஃபுல்லாகவே 1 டீஸ்பூன் போட்டுக்கோங்க. போட்டு கொஞ்சம் நேரம் ஒரு 2 நிமிஷம் அப்படியே வதக்கி விட்டு அப்புறம் நமக்கு அந்த தட்டைப்பயிறு போட்டுக்கலாம். வதக்கியாச்சுன்னா இப்போ தட்டைப்பயிறு போடலாங்க. இது ரொம்ப நேரம் வதக்கணும்னு சொன்னீங்க. இதுக்கு தேவையான தண்ணியை ஊற்றி சூப்பர் மொழி ஜஸ்ட் இந்த லெவலுக்கு இருந்தால் போதுங்க. தட்டைப்பயிறு மூங்குற அளவுக்கு போதுங்க. தட்டைப்பயிறுனால சீக்கிரமாக வெந்துடும். இது குக்கர் மூடி வச்சிடலாம். ஒரு 4 விசில் போட்டுங்க. அதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ஸ்டீம் அடங்கியாச்சுங்க. வெந்தாச்சு. இனி தேங்காய் பால் ஊற்றி
தேங்காய் பால் வந்து பார்த்திங்கன்னா ஒரு அரை மூடி தாங்க, அரை மூடி தேங்காய் துருவி பால் எடுத்துருக்கேன். இது கொதிச்சுட்டா கொத்தமல்லி போட்டு ஃபினிஷ் பண்ணிடலாங்க. தேங்காய் பால் ஊற்றுனதுனால ரொம்ப நேரம் கொதிக்க வேண்டாம், ஜஸ்ட் ஒரு ஒரு நிமிஷம் கொதிச்சா போதும். அவ்வளோதாங்க. இனி சர்வ் பண்ணிடலாங்க. அவ்வளோதாங்க. இது இப்போ குழம்பு ரெடி ஆயிடுச்சுங்க. நாம் இப்போ இன்றைக்கி வந்து நாங்கள் வந்து இது வந்து தோசையோடு தான் சர்வ் பண்ண போகிறோங்க. இது அப்படியே மத்தியானம் லஞ்சுக்கும் வச்சுக்குவோம். ஸோ இந்த குழம்பு எல்லாத்துக்கும் நல்லாயிருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கும் இந்த குழம்பு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நீங்கள் இதுக்கு லைக் பண்ணி கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இனி அடுத்த நல்ல ஒரு வீடியோவில் பார்க்கலாங்க.